ஏங்க தமிழ்நாட்டிலேயே கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டு நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்றேன்னா, வேலூர் மாவட்டம் வத்திராயிருப்பு பக்கத்துல மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்துல கூமாப்பட்டி இருக்கு. இந்த கூமாப்பட்டியில கோவிலாறு டேம், பெரியார் 2 டேம் இருக்கு. பக்கத்துல அத்திக்கோல் பால்ஸ் இருக்கு. ஊட்டி, கொடைக்கானல், குற்றாலம் எத்தனையோ போயிருக்கீங்களா? எங்க கூமாப்பட்டி பாருங்க, இயற்கை அழகு ரம்மியமா இருக்கும். அவ்வளவு இருக்குது. இன்னைக்கு கூமாப்பட்டியோட அடையாளமே எங்க பிளவுக்கல் டேம், பெரியார் டேம் தான். இன்னைக்கு பெரியார் டேம் 5 வருஷம் முடங்கி இருக்குது. இதை வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். என்னோட ஊர் சுற்றுலாத்தலத்துக்கு நிகரா இருக்குது. இதை எப்படியா மக்கள் பார்க்கணும், கண்டு ரசிக்கணும், மக்களோட மன அழுத்தங்களை போக்கணும் அப்படின்னு எவ்வளவோ இது பண்ணி நினைச்சு போராடிக்கிட்டு இருக்கேன். இந்த தருணத்துல பிளவுக்கல் டேம் ஒரு பாதை மூடிட்டாங்க. அது இந்த கூமாப்பட்டி ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம், அதுக்கு முதல்ல ஓப்பனா இருந்துச்சு, இப்ப மூடிட்டாங்க. இதை மன வருத்தம். என்னை தேடி எத்தனையோ பயணிகள் தேடி வராங்க. என்ன ப்ரோ உங்களை தேடிலாம் வந்திருக்கோம், இப்ப என்ன மூடிட்டாங்க அப்படின்றாங்க. கூமாப்பட்டி உலக அளவுல ஒரு சுற்றுலாத்தலமா மாறணும். அது எனக்கு தனிப்பட்ட விருப்பம். 2வது என்னடானா, கூமாப்பட்டி 5 வருஷமா முடங்கி இருக்குது. எதனால? அரசாங்கம் 10 கோடி ஒதுக்குன்னு சொல்றாங்க. 5 வருஷமா ஒரு பிளவுக்கல் டேம்பை புதுப்பிச்சு ஒரு சுற்றுலாத்தலம் மாத்த முடியாம ஏன் இப்படி இருக்காங்க என்னன்னு தெரியல. அரசு அதே கண்டிப்பா பார்க்கணும். மேற்கொண்டு என்னன்னா, எங்க கூமாப்பட்டியோட வாழ்வாதாரம், எங்களோட இயற்கை விவசாயத்துக்கு அடுத்தபடியாக சுற்றுலாத்தலம் இருக்குது. விவசாயத்துக்கு அடுத்தபடியாக சுற்றுலாத்தலம் இந்த கூமாப்பட்டியை மாத்தணும். பிளவுக்கல் டேம் இருக்கு, கோவிலாறு டேம் இருக்கு, பக்கத்துல அத்திக்கோல் இருக்கு. இதை தமிழக அரசாங்கமும் நம்ம மாவட்ட கலெக்டரும் கண்டிப்பா சுற்றுலாத்தலமா அறிவிப்பாங்க. அதுக்கு தேவை நடவடிக்கை எடுப்பாங்கன்னு நம்பிக்கை இருக்குங்க. விருதுநகர் மாவட்டம் வத்திராயிருப்பு கூமாப்பட்டி பசுமை இருந்த ஏரியா. மழை அதிகமாக பெஞ்சா இப்போ கொஞ்சம் தண்ணி வரது கம்மியாக தான் இருக்குது. இங்கே கோவிலாறு டேமு, பிளவுக்கல் டேமு எல்லாம் இருக்குது. இங்கே விவசாய பூமி தான் ஃபுல்லாக. மாம்பழம், பலாப்பழம், தென்னை தோப்புகள் நிறைந்த ஏரியா. இப்போ கொஞ்சம் தண்ணி கம்மியாக தான் இருக்குது. மழை அதிகமாக இடத்துல சுற்றுலாத்தலம் மாதிரி குளிக்கிறதுக்கான அதிக இடங்கள் இருக்குது. சதுரகிரி, பாப்படத்தான் ஓடை, தானிப்பாறை, அத்திக்கோயில், இதெல்லாம் தண்ணி அதிகமாக மழை பெஞ்சா அதிகமாக தண்ணி நீரூற்று நிறையா இருக்குது. இப்போதைக்கு கொஞ்சம் அதை பிளவுக்கல் டேம்லேயே 22 to 23 அடி தான் தண்ணி வரதுக்கு இருக்குது. இப்போதைக்கு மழை இங்கே இல்லை. பச்சை பசையில் நெல் ரோட்டுக்கு 2 சைடு பார்த்தா நெல். மழை பெஞ்சா நெல் அறுவடை அதிகமாக இருக்கும். நெல் பாசனம் அதிகம் மழை பெஞ்சா. இப்போ மழை தூறல் சாரல் இப்படியே இருக்கிறதுனால தண்ணி வரது கம்மியாக தான் இருக்குது. அறுவடை இப்போ தான் முடிஞ்சிச்சு. அறுவடையெல்லாம் முடிச்சுட்டாங்க. எல்லாமே முடிச்சுட்டாங்க அறுவடை ஃபுல்லாக. அது மழை காலத்தில் அவ்வளோ அதோட நிறைந்த பசுமை நிறைந்த பூமி தான் இது. மழை காலத்தில் மழை அதிகமாக பெஞ்சுன்னா பசுமையாக இருக்கும். சுற்றுலா பயணிகள் குளிக்கிறதுக்கெல்லாம் அதிகமான இடங்கள் இருக்குது இங்கிட்டு பூரா. நீங்கள் சொன்ன ஆற்று பகுதியிலலாம் இப்போ தண்ணி போகுதா? இப்போ தண்ணியெலாம் போகல. எப்போ போகும்? மழை பெஞ்சா மட்டும்தான் தண்ணி அதிகமாக போகும். மழை காலங்கள் அதிகமாக தண்ணி போகும். அந்த டயத்தில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக குளிக்கலாம், செய்யலாம், எல்லாம் பண்ணலாம். பிளவுக்கல் டேமு தண்ணி அதிகமாக இருக்கும். எப்பவுமே கோவிலாறு டேமு, அத்திக்கோயில், பாப்படத்தான் ஓடை, சதுரகிரி கோயிலுக்கு பக்கத்தில் ஓடைகள்லாம் நிறையா இருக்குது குளிக்கிறதுக்கு. அப்போ இப்போ எந்த ஆற்றுல ஓடைகள் அதான் தண்ணியெலாம் எதுவும் கிடையாது. இப்போ ஆற்று ஓடை எதுலையுமே தண்ணி கிடையாது. சுற்றுலா பயணிகள் இன்ஸ்டாகிராமை பார்த்துட்டு அதிக அளவு வர அவங்க டேமுக்கு இது அதை மழை காலத்தில் போட்ட வீடியோஸாக இருக்கும். இப்போ எதுவும் கிடையாது. அங்கே தண்ணி மழை பெஞ்சா நல்லா பசுமையாக இருக்கும். அவ்வளோதான். உள்ளுக்குள்ள போனால் டேம் பார்த்தீங்கன்னா நம்ம தான் இல்லை, அலோடு இல்லைன்னு சொல்லிட்டு ரிட்டன் திருப்பி விட்டாங்க. திடீர்னு அங்கிட்டு பார்த்தோன்னா அண்ணன் ரீல்ஸை பார்த்தா ஆனால் அண்ணன் போட்ட ரீல்ஸ் அண்ணன் தான் சும்மா இருக்காமல் வாங்கன்னு கூப்பிட்டாரு. அரசியலை பார்த்தா உள்ள பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி எந்த ஒரு லொக்கேஷன் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன ஒரு கவலைனா அது எங்களுக்கு தேவையில்லாத ஏமாற்றம் தான். எங்களுக்கு தேவையில்லாது தான். எங்கேருந்து வரீங்க? திண்டுக்கல்லேருந்து வரணும். நாங்கள் அவங்க உள்ள போனீங்களா? என்ன சொன்னாங்க? நாங்கள் டேம் கிட்ட போனோன்னே அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இடம் இருக்கா, மழை காலம் வந்தால் வரலாம் அப்படின்னு சொன்னாங்க. மழை இப்போ வரனால தண்ணி எதுவும் இல்லை, ஆனால் உள்ள அலோடு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது எப்படி உங்களுக்கு இது என்ன மாதிரி புதுவத்து வர்றாங்க. நாங்கள் மட்டும் நடந்தோம், பின்னாடி நடந்துட்டு நிற்கிறாங்க. அவங்களே கேளுங்க. ஒன்றும் கரெக்டான ஒரு லொக்கேஷன் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டா பரவாயில்ல. அந்த தூரத்துலேருந்து கரெக்டாக ஒன்றுமே இல்லாங்கிறப்ப எங்களுக்கு தெரியும். எங்களுக்கு என் பேர் ஸ்ரீகாந்த்ண்ணே. நான் திருவண்ணாமலையிலேருந்து வரேன். ஒரு 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்திருப்பேன். நைட்டு 7 மணிக்கு கிளம்புனேன். காலைல 5 மணிக்கு ரீச் ஆனேன். இவ்வளோ நேரம் ட்ராவலில் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக ஒர்த்தான பிளேஸ்ன்னு தான் சொல்லணும். உங்கள் அயர்லாண்டு, தாய்லாண்டு எல்லாத்தையும் சிங்கப்பூரோட நல்ல ஒரு ஒர்த்தான பிளேஸ் தான் இது. கண்டிப்பாக எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. தமிழ்நாட்டில் இருக்கவங்க சரி, இந்தியாவிலேருந்து எங்கே வேணாலும் வரலாம், தாராளமாக வரலாம். வீசா தேவையில்லை, பாஸ் தேவையில்லை. நீங்கள் பஸ்லேயோ இல்லை பைக்லேயோ பசங்க கூடலாம் வந்தீங்கன்னா செம்ம ஒர்த்தான பிளேஸு. ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சர் தான். எந்த ஒரு பொல்யூஷனும் இல்லை, சவுண்ட் நாய்ஸும் இல்லை, எதுவுமே இல்லை. நீங்கள் எவ்வளோ ப்ரெஷரில் இருந்தாலும் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிட்டு போயிடலாம்.
அந்த அளவுக்கு ஒரு ஒர்த்தான பிளேஸ் தான். கண்டிப்பாக வாங்க வந்து விசிட் பண்ணுங்க. ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் கொஞ்சம் அலோவ் பண்ணால் நல்லா இருக்கும். அதுதான் எல்லாருடைய கோரிக்கையாகவும் இருக்குது. இங்கே டாக்ஸ் தொல்லை அவரு சொல்லிட்டு இருந்தாங்க, அதெல்லாம் எதுவும் இல்லை, எல்லாம் நல்லா தான் இருக்குது. ஊர் மக்கள்லாம் நல்லா ஜாலியாக பேசுகிறாங்க. இங்கே இப்போ ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் தான் வழி விட மாட்டாங்க. அவங்க விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்.